Hi friends, welcome to our channel. First select the working directory specified folder. New template எடுத்துட்டு use default template check out பண்ணிக்கோங்க. File name கொடுத்துக்கோங்க. இப்போ mm select பண்ணிக்கோங்க. இப்போ extrude போங்க. Placement, define, sketch plane select பண்ணிக்கோங்க. Sketch பண்ணுங்க. இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஹாலோ சர்க்கிள் மாதிரி 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணுங்க. இப்போ ஆக்சுவல் required dimension கொடுத்துக்கோங்க. ஸோ zoom to fit அலைன் பண்ணிக்கோங்க. zoom to fit. ஓகே. இப்போ டெப்த் கொடுத்துக்கோங்க. சிம்மெட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் ஓகே. இப்போ ஒரு டேட்டம் கிரியேட் பண்ணணும். மைனஸ் ஏன்னாக்க அந்த ஸ்பேஸ்லேருந்து உள்ளே போடுறதுனால நம்ம மைனஸ் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரூட் போங்க. புதுசாக கிரியேட் பண்ண டேட்டம் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் பிளேனாக ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கெட்ச் நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இன்க்ளைன் லைனை வெர்டிக்கலுங்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லைனை ட்ராக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிக்கோங்க கர்சர் மூலயமா, மவுஸ் மூலயமா. இப்போ டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் ரெக்கார்டு டைமென்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள லைனும் அந்த 35 mm அந்த ஹைட்டு நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ கோயின்சிடென்ட் கொடுத்துட்டு லைன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அனதர் லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோயின்சிடென்ட் ஆயிரும். 22 mm. அந்த 6 mm உள்ளது லைனை நீங்கள் 5 mm மாற்றணும். இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டெலிட் செக்மெண்ட் மூலயமா ரிமைனிங் சர்க்கிளை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள போர்ஷன் மட்டும். இப்போ ஓகே கொடுத்துட்டு டெப்த்து கொடுத்துக்கோங்க. சிம்மெட்ரி பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் மெட்டீரியல் டைரக்ஷன் சிம்மெட்ரி. இப்போ கொஞ்சம் டெப்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பிளேன் எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் போங்க. பிளேஸ்மெண்ட் ஸ்கெட்ச் பிளேன் செலக்ட் பண்ணி இப்போ ப்ளீஸ் ஃபாலோ த as per sketch for instructions.
ஃபஸ்ட்டு வந்து சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஆக்சுவல் டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க 16 mm. இப்போ அகைன் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. அதனுடைய டெப்த்து இது ஹைட் வந்து கொடுக்குறதுக்காண்டி நோ கிட்டன் லைன்ஸ் என்னது வியூனோட கிளாரிட்டிக்கோசரம் நம்ம வந்து நோ கிட்டன் லைன்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதனுடைய ரேடியஸ் வந்து வேணும்னாக்க டைமென்ஷன் சர்க்கிளினோட அவுட்டரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ரேடியஸில் காட்டும். டைமென்ஷன் போயிட்டு சர்க்கிளினோட அவுட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா ரேடியஸ் காட்டும். 20 mm கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு இன்க்ளைண்டை வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை மாற்றிக்கோங்க. அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு சர்க்கிளை வந்து அந்த எட்ஜஸை டச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கோயின்சிடென்ட் கொண்டு அனதர் எட்ஜஸ் வந்து சர்க்கிளோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிம்மெட்ரி பண்ணிக்கோங்க. 2 லைனோட எட்ஜஸை வந்து லாஸ்ட் எட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மூலயமா சென்டர் லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சிம்மெட்ரி ஆகிரும். இப்போ வந்து அதனுடைய இன்க்ளைண்ட் ஆங்கிளை வந்து 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிக் சர்க்கிளினோட ரேடியஸ் வந்து 45 mm வந்து கொடுத்துக்கோங்க ரேடியஸ். இப்போ வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதை வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேருந்து சாலிட் லைனாக மாற்றிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே சாலிட் லைனாக கன்வெர்ட் ஆகிரும். கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து டேஞ்செண்ட்டாக வந்து 2 சர்க்கிளினோட எட்ஜஸில் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ளதை வந்து நீங்கள் வந்து டெலிட் செக்மெண்ட் மூலயமா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்டர்னோட ரேடியஸ் 20 டயமீட்டருக்கு வந்து நம்ம சென்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் டேஞ்செண்ட்டாக. ஸோ ரிமைனிங் வந்து இப்போ வந்து ஒரு ஹைலைட்டடு சர்க்கிளும் ரேடியஸும் வந்து நம்ம வந்து மிரர் பண்ணிக்கிறோம் அபவுட் தி சென்டரு லைன் மூலயமா. இப்போ வந்து ரிமைனிங் எட்ஜஸ் வந்து நம்ம வந்து டெலிட் செக்மெண்ட் மூலயமா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு லைனை வந்து அந்த ரேடியஸு 20 ரேடியஸுக்குள்ளதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும். டெலிட் செக்மெண்ட் மூலயமா ரிமைனிங் அன்வான்ட் எட்ஜஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஷேடட் வித் எட்ஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெப்த் வந்து கொடுத்துங்க. ஃப்ளிப் தி மெட்டீரியல் டைரக்ஷன். ஓகே. அகைன் எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் டிஃபைன் ஸ்கெட்ச் பிளேனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து சர்க்கிளோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேலட் மூலயமா நம்ம வந்து தேவையான ப்ரொஃபைலில் வந்து இன்க்ளைண்டு ஸ்லாட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதனுடைய ஓரியன்டேஷன் வந்து 90 டிகிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின் மூலயமா வந்து கோயின்சிடென்ட் வந்து அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மூலயமா நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதனுடைய இன்க்ளைண்ட் ரேடியஸ் வந்து அந்த ஸ்லாட்டினோட வித்து வந்து ரேடியஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டயமீட்டர் தேவையில்லை, டயமீட்டர் டெலீட் பண்ணிடுங்க. இன்க்ளைண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து மெட்டீரியல் ரிமூவல் கொடுத்துட்டு த்ரூ ஆல் கொடுத்துங்க. flip the material direction. ஓகே. ஸோ யுவர் பார்ட் இஸ் ரெடி now. ஸோ ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வியூஸ் போங்க, அப்பீரியன்ஸ் போங்க, மோர் அப்பீரியன்ஸு, கலர்ஸ் போங்க. கலர் வீலில் வந்துட்டு தேவையான கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்க, சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.